என் ஒய்ஃப் விளையாட்டா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு என்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு தெரியுமா? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் சொல்லாம கொள்ளாம ஏதோ காய்கறி பை மாதிரி வாங்கி டைனிங் டேபிளில் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம தான் எதை அன்பாக்ஸ் பண்ணாலும் வீடியோ எடுப்போமே, கண்டென்ட்டுக்கு வேற பஞ்சமா இருக்குன்னு வீடியோ எடுத்தேன். ஊட்டி டீ தூள் மாதிரி இருக்கு, அதில் கையை விட்டு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 பிளாஸ்டிக் தட்டு, அதில் 3 பிளாஸ்டிக் பாட் வச்சிருந்தாங்க. தென் இந்த டீ தூள் மாதிரி இருக்க மண்ணை எடுத்து ஒரு தட்டில் போட்டாங்க. தென் அந்த தட்டில் இருக்க மண் எடுத்து இந்த பாட்டுக்குள்ளே போட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன புதுசாக செடி வளர்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். ஆமாம், ஊரில் எங்கே பார்த்தாலும் வாராக இருக்குது. வாரனால ஆயில் தடையாகும், ஆயில்னால பெட்ரோல் தடையாகும், பெட்ரோல்னால டிரான்ஸ்போர்ட்டேஷன் தடையாகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைனா காய்கறி விலை அதிகமாகும், ஏன் காய்கறியே கிடைக்காம கூட போகலாம், அப்படி இப்படின்னு ரொம்ப அறிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பாட்டில் தக்காளியும் இன்னொரு பாட்டில் மிளகாயும் போட்டுட்டு 3வது ஒரு பாட்டில் கொத்தமல்லி வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 4 வாரம் இருக்கும். தக்காளி நல்லா வந்து செத்து போச்சு. ஏன்னா அந்த மண் தண்ணி ஊற்று ரொம்ப டைட்டாகி இருக்குது. கொத்தமல்லியும் கொத்தா வரும்னு பார்த்தா குட்டி குட்டியாக வந்துச்சு, அதுவும் செத்துருச்சு. தென் மிளகா ஃபீனிக்ஸ் மாதிரி சாவது வருது. அப்புறமா சாட் ஜிபிடி தான் இந்த ஒரு மேஜிக் சாண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அவங்களுக்கு. இந்த சாட் ஜிபிடி சொன்ன மேஜிக் சாண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லியை பாருங்க கொத்து கொத்தா வர ஆரம்பிக்குது. தென் இதே மேஜிக் சாண்டில் தக்காளி விதையை மறுபடியும் போட்டோம். இப்போ தக்காளி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. தென் தக்காளிக்கு பக்கத்தில் இருக்கிறது நாத்தனாரு, அதாங்க மிளகா. ஆனால் இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தக்காளி பழம் வந்துடும் நம்புறேன். இப்போ எனக்குமே செடி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அதுக்கு காரணம் சாட் ஜிபிடியோட இந்த மேஜிக் சாண்டு தான். பார்க்கறதுக்கு வரட்டி மாதிரி இருக்குல்ல, ஆனால் நீங்கள் அதை ஒரு இடத்துல வச்சுட்டு தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே மண்ணாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸில் தான் நான் அடிக்ட் ஆகி பாம்பு மாத்திர மாதிரி அழகாக வரவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசிக்கலி இது நிறைய நியூட்ரியன்ஸு அப்புறமா உரம்லாம் ஆட் பண்ண மண், அதை ட்ரை ஆக்கி நல்லா டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் தண்ணியை ஊற்றின உடனே எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. இது ஒன்று போட்டால் போதும், தனியாக நீங்கள் உரமோ எதுவுமே போட வேணாம் அப்படின்னு சாட் ஜிபிடி சொல்லிச்சு. அதே மாதிரி தான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பாக்கெட்டில் ஒரு பாட்டே ஃபுல் ஆயிருச்சு. தென் எனக்கு இப்போ ஆசை ஒய்ஃப்காக இதில் ஒரு ஃப்ளவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளவர் சீட்ஸ், அது பக்கம் துளசி சீட்ஸ்லாம் போட்டு இப்போ நான் வச்சிருக்கேன். இதோட ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இப்போ இருக்க எல்லா பாட்லையும் இந்த மண் தான் இருக்குது. இப்போ இந்த மண்ணில் எக்ஸ்ட்ராவாக துளசி சீட்ஸும் ஃப்ளவர்ஸும் நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்னமோ தோணுது, பெருசாக இல்லைனாலும் என்னோட உணவையாச்சும் நான் உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு. மண்ணோட லிங்க் கொடுத்து தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஆனால் என் உணவை நானே அறுவடை செய்யணும்னு எனக்கு தோணுன எண்ணம் உங்களுக்கும் தோணுச்சுன்னா அது இந்த வீடியோவுக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். சும்மா சொல்லக்கூடாது, மண் வாசனை தான்.